பொன்ராஜ் என்ற ஒரு மனித பதர் அவதூறாக பேசியிருக்கிறது. நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனது மனம் பதறி கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? நான் இந்த பக்கம் பனையூரில் இருந்து கிளம்பி அண்ணன் இட்ட அன்பு கட்டளைக்காக ஓடோடி இந்த பக்கம் வந்தேன். அத்தனை நேரம் தலைவரோடு தான் இருந்தேன். அவர் அந்த பக்கம் திரும்பி பொன்ராஜ் என்ற மனித மிருகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் நிலையம் சென்று கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிறார். என்ன பேச்சு? நீ அறிவாலயத்திற்கு நன்றி விசுவாசம் காட்டுவதற்காக, அவர்கள் வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டுவதற்காக மாற்று கருத்து கொண்ட பெண்களை பார்த்து என்ன சொல்ற? சொல்ல நான் கூசுது. ஆனா அவன் சொன்னதினுடைய வீதி உங்களுக்கு தெரியணும். மாற்று கருத்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர்கள் எல்லாம் விபச்சாரிகள் சொல்றேன்னு சொன்னா, இந்த மேடையில் இருந்து அம்பத்தூரில் என்று சொல்கிறேன், பொன்ராஜ், நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடப்பது வேறு. சிங்க பெண்கள் உன்னை சும்மா விட மாட்டார்கள். தன்னெழுச்சியாக கூடிய பெண்கள் இவர்கள். ஒரு பெண்கிட்ட போய் கேட்டு பாருங்க, புருஷனை ரொம்ப பிடிக்கும், ஆனா சின்ன வயசுல இருந்து தாங்கி பிடித்து கூட என்ன என் தம்பியை அண்ணனை அதுக்கு மேல பிடிக்கும். அப்படி தம்பியா அண்ணனை பார்க்கக்கூடிய தலைவர் என் தலைவர் அப்துல் கலாம் கூட அவர் இருந்தாராம். அந்த பெரிய மனிதரின் பெயரை சொல்வதற்கு ஒரு தகுதி தராதரத்தை இழந்து விட்டு இன்று அறிவாலயத்தினுடைய வாசலில் வாராட்டி கொண்டிருக்கக்கூடிய மனித பதராக மாறி இருக்கிறார் திரு பொன்ராஜ் அவர்கள். அவருக்கெல்லாம் பதில் சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யற, எந்த நிபந்தனையும் இல்லாமல் பொது மன்னிப்பு கேட்கணும், பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். மாற்று கருத்து கொண்ட பெண்களை பற்றி தவறாக பேசியதற்காக, அரசியல் களத்தில் நுழைந்த பெண்களை பற்றி தவறாக பேசியதற்காக இன்னொரு மீடியால போன் பண்ணி கேட்கறாங்க, நீங்க எதுவும் வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறாரு. நான் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? விபச்சாரிகள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். எத்தனை பெரிய குடுப்பு, எவ்வளவு அநாகரிக அரசியல்! திமுக உனக்கு பின்புலமாக இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் பேசலாமா? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிக்கு மக்கள் நீதி மையத்தில் நின்று அதற்கு முன்பு தனியாக ₹1 ஒரு இயக்கம் கட்டுன்னு ஊரை அடித்து உலகில் போட்டு கடந்த தேர்தலில் ஒரு 3000 வாக்கு வாங்க கூட வக்கிலாத நீ